ஓடிபியை எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கறத பார்த்துடலாம். நம்மளுடைய சைட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னாலே உங்களோட ரைட் ஹேண்ட் கார்னர்ல சைன் இன் அண்ட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரெஜிஸ்டர் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிட்டு நமக்கு தேவையான ரெக்வயர்டு நேம் அண்ட் ரெக்வயர்டு இமெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் அப்படிங்கிறது உங்களுடைய மொபைல் நம்பர். ஸோ தட் நீங்க வேலிடேட் பண்ணிட்டு அண்ட் உங்களுடைய ஓடிபியை என்டர் பண்ணி அந்த என்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான மெசேஜ் வரும்போது உங்களுக்கான 4 டிஜிட் பாஸ்வேர்ட் நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாஸ்வேர்டை கிரியேட் பண்ண பிறகு ஸோ உங்களுடைய லாகின் இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல் ஆயிடும். தென் அதுக்கப்புறம் டைரக்டா லாகின் பேஜ்குள்ளேயே நீங்க போய்க்கலாம். ஸோ இந்த லாகின் பேஜ்குள்ள போகும்போது அண்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் உங்களுடைய பாஸ்வேர்ட் இது 2 மட்டும் இருந்தா போதும், டைரக்டாவே உங்களுக்கு லாகின் ஆயிடும். அண்ட் இதுதான் நம்மளுடைய வெல்கம் ஸ்கிரீன். உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர், அதாவது நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைட்ல போனீங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய டீடைல்ஸ் லைக் நீங்க ஷாப் வச்சிருக்கீங்கனாலும் சரி, இல்ல நீங்க உங்களுடைய ஷாப்கான நேம் என்ன அண்ட் என்ன கைண்ட் ஆஃப் ஷாப் வச்சிருக்கீங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் நம்ம ஷாப்பை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ, இது மாதிரி எல்லா டீடைலும் என்டர் பண்ணிட்டு நம்ம லேடிஸ் டெய்லரிங் பண்றோமா இல்ல ஜென்ஸ் டெய்லரிங்கா இல்ல என்ன ஜர்னர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு தென் ஃபைனலா நீங்க இதை சேவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் அப்டேட் ஆயிடும். அண்ட் தென் நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஸ்டாஃப் டீடைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க டெய்லராக இருந்தாலும் சரி இல்ல ஃபேஷன் டிசைனராக இருந்தாலும் சரி அவங்களோட பேரு, அட்ரஸ் அண்ட் அவங்கள நமக்கு எப்படி தெரியும் அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் யாராவது கொடுத்திருந்தாங்கனாலும் சரி அந்த மாதிரி எல்லா டீடைலும் மென்ஷன் பண்ணிட்டு ஈவன் அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கூட நீங்க இதுல மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அவங்களுடைய சேலரி உட்பட எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடலாம். அண்ட் இந்த லாகின் ஐடியில நீங்க செக்யூரா உங்களோட டேட்டாஸை வச்சுக்க முடியும். இப்போ ஃபைனலா நம்ம ஆர்டர் புக்கிங் எப்படி பண்ணணுங்கிறத பார்த்துடலாம். இந்த ஆர்டர் புக்கிங் பேஜ் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் நம்பருங்கிறது டிஃபால்ட்டாவே வந்துடும். நம்பர்ல இருந்து கீழே வரக்கூடிய கஸ்டமர் நேமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஒரு கஸ்டமருக்கு நீங்க ஆர்டரை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய நேம் உங்களுக்கு டிராப் டவுன்லேயே வர ஆரம்பிச்சிடும். இல்ல நியூவா கிரியேட் பண்றீங்கனாலும் டைரக்டா மொபைல் நம்பரும் அண்ட் நம்மளுடைய நேமும் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஸோ அவங்களுக்கு உண்டான டீட்டெயில் ஈஸியா உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் அவங்களுடைய அட்ரஸ் அண்ட் யாரு ஆர்டர் போடுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில கொடுத்துட்டு தென் டைரக்டாவே அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் அந்த ப்ராடக்ட்டுக்கான மாடல் என்ன மாடல் அண்ட் அது எத்தனை குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க அதுக்கான ரேட்டு எல்லாமே நம்மளோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்ல அப்டேட்டா இருக்கும். ஸோ அது இன்னொரு வீடியோல நம்மளோட ப்ராடக்ட்டை எப்படி ஆட் பண்ணிருக்க ப்ராடக்ட் எப்படி கஸ்டமைசேஷன் பண்ணணுங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபைனலா இது எல்லாமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் ஒன்னானது இப்போ ஆட் பண்ணியாச்சு. இது சிங்கிள் ப்ராடக்டோடது. ஸோ இதுல ஒரு ஆர்டர்ல நீங்க மேக்ஸிமம் 5 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ண முடியும். குவான்டிட்டியில ப்ராடக்ட்ஸோட நேம்ஸ் வந்து 5 டிஃப்ரெண்ட் கேட்டகரி உங்களால ஆட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க டைரக்டா இங்க ஸ்க்ரோல் பண்ணி கீழே ஸ்ட்ரைட்டா வந்துட்டீங்க அப்படின்னா தென் அதுக்கப்புறம் ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லா சேவ் ஆயிடும். இப்போ நம்ம சேவ் பண்ண ஆர்டரை எப்படி ஒரு கஸ்டமருக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். இதுல லாஸ்டா ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரைட் ஹேண்ட் கார்னர்ல வாட்ஸ்அப் பட்டன் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் பட்டன்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம லாகின்ல என்ன லாகின்ல வச்சிருக்கோமோ அந்த வாட்ஸ்அப்க்கு நம்மளுக்கு ஓபன் ஆயிக்கும். மொபைலா இருந்தாலும் சரி சிஸ்டமாக இருந்தாலும் சரி நீங்க ஈஸியா இதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். தென் அந்த பர்டிகுலர் கான்டாக்டுக்கு எந்த ஆர்டர் நம்பருக்கு நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தோமோ அந்த ஆர்டர் நம்பர்ல இருக்கக்கூடிய கான்டாக்டுக்கு டைரக்டாவே இந்த மாதிரி வாட்ஸ்அப் அனுப்பிடலாம். ஸோ அவங்க எவ்வளோ பேமெண்ட் பண்ணாங்க, எவ்வளோ அட்வான்ஸ் ரிசீவ்டு அண்ட் எவ்வளோ பேலன்ஸ் டு பே இது எல்லாமே அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல போயிடும். அண்ட் வாட்ஸ்அப் மாதிரியே அவங்களுக்கு மெசேஜா அனுப்புறதாக இருந்தாலும் அதே மாதிரியே நம்மளுக்கு போயிடும். இப்போ பிசிக்கலா ஒரு பில் பிரிண்ட் எப்படி எடுக்கணுங்கிறத பார்க்கலாம். சேம் அதே ஆர்டர் சேவ் ஆப்ஷன்லயே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு பில் பிரிண்டோட தான் இருக்கும். அந்த ஐகானை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைரக்டா வந்துட்டு அதை நீங்க எப்படி பில் பிரிண்ட் எடுக்கணுமோ அந்த மாதிரி பில் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அண்ட் இதுல நீங்க தெர்மல் பிரிண்டர் அண்ட் உங்களுடைய நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய லேசர் பிரிண்டர் ரெண்டுத்துலயுமே பிரிண்ட் எடுத்துக்க முடியும். இப்போ நம்மளுடைய பேமெண்ட்ஸ் அண்ட் ஆர்டர் சம்மரி ஆஃப் அ டே ஆஃப் அ மந்த் எல்லாம் எப்படி நம்மளுடைய டேஷ்போர்ட்லயே பாக்குறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ பேமெண்ட்ல இருந்து ஆர்டர் புக்கிங்ல இருந்து ஆர்டர் ட்ராக்கிங்ல இருந்து எல்லா டீடைல்ஸுமே உங்களால இங்க ஈஸியா வியூ பண்ணிக்க முடியும். ஸோ இன்னும் என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்க ஷாப்புக்கு ஃப்ரீ ட்ரையலை இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க.